ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி கஞ்சி. வீட்டில் பன்னீர் இருக்கா? அப்போ உடனே இந்த பன்னீர் மசாலாவை செஞ்சுடுங்க. ஏன்னா இது சாதத்தோட, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். இதை செய்கிறது வீட்டில் இருக்கிற மசாலாவை யூஸ் பண்ணியே ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் அட்டகாசமாக செய்ய போகிறோம். இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா, ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா பன்னீர் மசாலாலாம் ஆர்டரே பண்ண மாட்டீங்க, வீட்டிலையே செஞ்சு அசத்துடுவீங்க. இவ்வளோ டேஸ்டியான பன்னீர் மசாலாவை செய்கிறதுக்கு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீரில் மசாலாலாம் நல்லா கோட் ஆகிடுச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் மேக்னேட் பண்ண பன்னீர் வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பன்னீர்லாம் எடுத்துடலாம். இப்போ இதே பேனில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, அன்னாச்சி முக்கு, பிரியாணி இலை, பொடியாக நறுக்கின வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பியூரி ஆட் பண்ணிட வேண்டியதான். தேவையான அளவு உப்பு, காஷ்மீரி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, இது எல்லாம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ கிரேவி நல்லா குக் ஆகி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ரொம்பவே டேஸ்டியான தாபா ஸ்டைல் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.